அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய 7 பழக்கங்கள். இந்த 7 பழக்கத்தையும் நம்மளுடைய வாழ்வில் நம்ம பண்ணணும் அப்படின்னா அல்லாஹுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்கும் சொல்லி அல்லாஹுடைய தூதர் எல்லா சூழ்நிலைகளும் சொல்லி காட்டியிருக்காங்க. இந்த 7 மட்டும்தானா அப்படின்னா இல்லை, இந்த 7 வரிசைப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். அதில் முதலாவது தஹஜ்ஜுடைய தொழுகை. இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் சிறப்பையும் மேன்மையும் பெற்றுத்தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்விடத்துல சிறப்புங்கும் போது அல்லாஹ் எந்தெந்த சிறப்பை சொல்லி காட்டுகிறானோ அந்த சிறப்பை அல்லாஹ் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையிலே கொடுத்து விடுறான். ஆனா மேன்மை என்ன சொல்றான் அப்படின்னா, நமக்கு என்ன ஒரு ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்ல அல்லாஹ் அதிகப்படுத்தி காட்டுவான். ஒருத்தர் யாருக்கு வியாபாரத்துல திறமை இருக்கோ அந்த வியாபார திறமையை அல்லாஹ் அதிகப்படுத்தி காட்டுவான். யாருக்கு படிக்கிற திறமை அதிகமா இருக்கோ அந்த படிக்கிற திறமையை அல்லாஹ் அதிகப்படுத்தி காட்டுவான். யாருக்கு சமையலாக்குற திறமை இருக்கோ அந்த சமையலாக்குற திறமையை அழகான முறையில டேஸ்டான முறையில சமையலாக்கக்கூடிய திறமையை அல்லாஹ் அதிகப்படுத்தி காட்டுவான். அதுதான் மேன்மை. சிறப்புங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடியது அந்த சிறப்பு. என்னென்ன சிறப்பு? தஹஜ்ஜுத் தொழுதா உங்களுடைய வாழ்க்கையில் தீர எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துரும். அல்லாஹ் பதிலளிக்கக்கூடிய தொழுகை இது தஹஜ்ஜுடைய தொழுகை. இரண்டாவது விஷயமாக அதிகாலையில் குர்ஆனை ஓதுவது. அதிகாலையில குர்ஆன் ஓதுவது. ஏன் அதிகாலையில குர்ஆன் ஓதணும் அப்படின்னா, நம்மளுடைய கண்கள் முதல்ல இந்த துனியாவுடைய அந்த வியாபாரத்தின் மூலியமாகவோ அல்லது படிப்பின் ரீதியாகவோ இது எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய இறை வசனத்தை பார்க்கணும். அந்த குர்ஆனுடைய எழுத்துக்களை அந்த கண்கள் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? மற்ற எல்லாமே நன்மையான காரியமாக முடியும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதிகாலையில் எந்திரிச்சதுமே நம்ம குர்ஆனை அதிகப்படியா ஓதக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். மூணாவது ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகை. முன் சுன்னத்தை முடிஞ்ச வரையும் வீட்டில் தொழுது. எப்படி? முடிஞ்ச வரையும் வீட்டில் தொழுதணும். அதை முன் சுன்னத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும்போது சொல்றாங்க, ஃபஜ்ருடைய முன் சுன்னத் என்பது இந்த உலகத்துல பெரிய பணக்காரர் இப்ப யாரு? அந்த பணக்காரனை விடவும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இந்த செல்வமா ஆகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறாங்க. உலகம் இந்த உலகத்தை விடவும் சிறந்தது எது? ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்து. அதை முடிஞ்ச வரை நம்ம என்ன பண்ணணும்? வீட்டிலேயே தொழக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது லுஹாவுடைய தொழுகை. லுஹாவுடைய தொழுகை லுஹருக்கு முன்னாடி வரும். அந்த லுஹாவுடைய தொழுகை தொழணும். ஏன் அப்படின்னா அது வாழ்வாதாரத்திற்கு நம்முடைய வாழ்வாதாரத்தையே மாற்றக்கூடிய தொழுகை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லுஹாவுடைய தொழுகை வாழ்வாதாரத்தை மாற்றும், மன அமைதிக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயமாகும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறாங்க. ஐந்தாவது தினமும் சிறிய அளவேனும் தர்மம் செய்யணும். சின்ன சின்ன தர்மமாக செய்யணும். ஏன் அப்படின்னா அந்த தர்மம் உங்களை வேதனைகளிலிருந்து பாதுகாக்கும். அந்த தர்மம் சில ஏற்படக்கூடிய விபத்திலிருந்து பாதுகாக்கும். அந்த தர்மம் பிற ஏழைகளுக்கு உதவும். அந்த தர்மம் செய்வதா என்ன? அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிப்பதனால் என்ன ஆகும்? அல்லாஹ் வானவர்களும் நம்மளை நேசிப்பாங்க. அந்த வானவருடைய பிரார்த்தனை நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப சின்னதா ஒரு தர்மம். அடுத்தபடியாக ஆறாவதாக எப்பவுமே ஒழுவுடன் இருப்பது. முடிஞ்ச அளவுக்கு ஒழு செஞ்சிடணும். நம்ம வாய்ப்பு ஏதாவது தென்பட்டுச்சா, ஏதாவது மூஞ்சிகளுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உடனே உதவி செஞ்சிடணும். முடிஞ்சா 2 ரக்காத் சுன்னத் தொழணும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கறாங்க, பிலாலே உன்னுடைய காலடி தடத்தை சொர்க்கத்துல நான் பார்த்தேனே பிலாலே, உன்னுடைய காலடி தடத்தை நான் சொர்க்கத்துல பார்த்தேனே, அப்படி நீங்க என்ன அமல்கள் செஞ்சீங்க சொல்லுங்க, நாங்களும் கத்துக்கிறோம். தான் இந்த மக்கள் பிற மக்கள் இருக்காங்கல்ல அவங்களும் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னப்போ, யார சொல்ல என்ன விஷயம் எனக்கு தெரியல. ஒருவேளை நான் ஒது முறிஞ்சிருச்சுன்னா நான் உடனே என்ன பண்ணுவேன்? ஒது செஞ்சிருவேன். ஒது செஞ்சதுக்கு வேண்டி நான் 2 ரக்காத் தொழுகுவேன். இந்த காரியமா கூட இருக்கலாம் என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 7வது தினசரி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது. டெய்லி பாவ மன்னிப்பு தேடணும். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 முறைக்கு மேல தௌபா செஞ்சிருக்காங்க, பாவ மன்னிப்பு ஏற்றிருக்காங்க. அப்படி பாவ மன்னிப்பு
நம்ம செய்யும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்மறையான சிந்தனையை அல்லாஹ் கொடுப்பான். நேர்மறையான சிந்தனை எப்படி இந்த வழியில போனா சரியான மாதிரி இருக்குமா, இது ஹராமா, இது ஹலாலா, அப்படி அந்த தௌபா செய்யும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நேர்மறையான சிந்தனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் நாள் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வாய்ப்பை என்ன பண்ணும் இந்த தௌபா பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமா இதெல்லாம் கிடைக்கும். இப்படிப்பட்ட குடும்பமாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.